Welcome you all to third term, third standard science class. In this video, we are going to see about Unit 1, our environment. This is our part 1 video. In this lesson, we are going to see about what is biotic and abiotic factors. Biotic means living things. எல்லா லிவிங் திங்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏபயோட்டிக் அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள், டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். The interaction between biotic and abiotic factors. Interaction அப்படின்னா அதற்கு இடையிலான தொடர்பு. ஸோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு இடையிலான இருக்கிற தொடர்பு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட தொடர்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பேலன்ஸ்டு எக்கோசிஸ்டம் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீ, அதாவது மரம் நடுறதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Before going into the lesson, I am going to show you one picture. Look at the picture, students. Yalini and her friends are going to school with her father. யாழினி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு போகிற வழியில் யாழினி என்ன பார்க்குறாங்க அப்படின்னா பேரட்ஸ் பார்க்குறாங்க. உடனே பேரட்ஸை பார்த்தோன்னே இதெல்லாம் எங்கே போகுது டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் குளத்தை நோக்கி பறந்து போகுது. ஏன் அப்படின்னா குளக்கரையில் குளத்தோட அந்த கரையில் நிறையா ட்ரீஸ் இருக்குது. அந்த ட்ரீஸில் தான் இது வாழுது. ஸோ அது குளத்தை நோக்கி பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் பாத்திமா என்ன சொல்கிறாங்க, எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த ஃபாதரும் என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அந்த குளத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நடந்து போகும்போது யாழினி நம்ம ரொம்ப மெதுவாக போகணும். ஏன் அப்படின்னா பேரட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். பேரட்ஸ் மட்டும் இருக்காது, ஆண்ட்டு, ஸ்பைடர், ஸ்குரில், மைனா, மங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம குவைட்டாக நடந்து போகணும், அப்போ தான் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குவைட்டாக நடந்து போகிறாங்க. அந்த பாண்டில் அந்த குளத்தில் ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, அது மட்டும் இல்லாமல் டர்ட்டில் எல்லாமே இருக்குது. அதாவது அந்த குளத்தோட பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடு, மாடு எல்லாமே என்ன பண்ணுது, புல் மேய்ஞ்சிட்ருக்குது. ஸோ ஒரே இடத்துல நிறைய அனிமல்ஸ் ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணி வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ் நம்மளுக்கு லேட் ஆகுது, நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் அந்த அங்கிளுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை காமிச்சதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னதுதான், சுற்றுச்சூழல் காரணிகள். அவர் என்விரான்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் அரவுண்ட் ஆஸ். இட் ஹேஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். We are surrounded by living things such as plants and animals, and non-living things such as water bodies, sunlight, air and land. அதாவது என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிங்க, இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்னென்ன பொருட்கள் இருக்குது, பிளாக் போர்டு இருக்கும், சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், புக், பென்சில், சாப்பீஸ், டஸ்டர், விண்டோ, இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். அப்புறம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிளாஸ் ரூமுக்கு வெளியே, அதாவது ஸ்கூல் கிரவுண்டில் என்ன இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், ஏதாச்சும் டாக், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் என்னது,
என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்க திங்ஸை வந்து 2 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று லிவிங் திங்ஸ், இன்னொன்று வந்துட்டு நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் அப்படின்னா என்னதுன்னா உயிருள்ள பொருட்கள். நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா என்னது, உயிரற்ற பொருட்கள். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லேயே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற லிவிங் திங்ஸ் எது, நான் லிவிங் திங்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது லிவிங் திங்ஸ் வந்துட்டு டீச்சர் லிவிங் திங்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அதர் ஸ்டூடெண்ட்ஸு உங்களை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லிவிங் திங். அதே மாதிரி நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லி எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிளாக் போர்டு இருக்குது, டஸ்டர் இருக்கும், சேரு, டேபிள், பெஞ்சு, சாப்பீஸ், இதெல்லாமே என்னது அப்படின்னா நான் லிவிங் திங்ஸு. இப்போ வெளியே ஸ்கூலுக்கு வெளியே அதாவது கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும், இதெல்லாமே என்னது அப்படின்னா லிவிங் திங்ஸில் தான் வரும். சரிங்களா? The living and non-living things in our environment interact with one another. Our environment is a wonderful gift to us given by the nature. அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்கிற லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ஒன்றோட ஒன்று என்னது சார்ந்து தான் வாழும். நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நம்மளோட நேச்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான கிஃப்ட்டு. More to know, environmentalist, a person who protects the environment. As an environmentalist, you can volunteer to protect plants and animals. அதாவது என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளே என்ன பண்ணலாம், வாலண்ட்ரியாகவும் நம்மளை சுற்றி இருக்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா June 5 அப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். Our environment has 2 main factors. Biotic ஃபேக்டர், அதாவது பயோட்டிக் மீன்ஸ் லிவிங் திங்ஸ். எல்லா லிவிங் திங்ஸும் நம்ம என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னா பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸையும் நம்ம பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏபயோட்டிக் மீன்ஸ் நான் லிவிங் திங்ஸ். இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Biotic factors. Living organism in our environment are called biotic factor. Example, lion, plantain, dove, human beings, etc. அதாவது இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசம், எல்லா உயிரினங்களையும் நம்ம என்னதான் சொல்கிறோம் அப்படின்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. லயன், பிளான்ட்ஸ், டவ் அண்ட் ஹியூமன்ஸ், இதெல்லாம் என்னது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்கோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். நான் லிவிங் திங்ஸ் இன் அவர் என்விரான்மெண்ட் ஆர் கால்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிள் ஏர், சாயில், வாட்டர், சன்லைட், டெம்பரேச்சர், எக்ஸெட்ரா. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா நான் லிவிங் திங்ஸும், அதாவது உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் ஏர், சாயில், வாட்டர், சன்லைட், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் அப்படின்னா என்னது லிவிங் திங்ஸ், ஏபயோட்டிக் அப்படின்னா என்னது நான் லிவிங் திங்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பயோட்டிக் தே கேன் ப்ரீத் அண்ட் க்ரோ. இப்போ பயோட்டிக் அதாவது லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீத் பண்ணும், க்ரோவும் ஆகும், அதாவது சுவாசிக்கும், அப்புறம் வளரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரீத் பண்ணுறோம், குட்டி குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் வளர்கிறோம், இதுதான் என்னது வளர்ச்சி, க்ரோ ஆகுறோம். அதே இது ஏபயோட்டிக் தே கேன் நாட் ப்ரீத் அண்ட் க்ரோ. இப்போ நான் லிவிங் திங்ஸ் எந்த பொருளும் என்ன ஆகாது, ப்ரீத்தும் பண்ணாது, அட் த சேம் டைம் க்ரோவும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு பென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரீத் பண்ணுமா, பண்ணாது. அது க்ரோ ஆகுமா, க்ரோ ஆகாது. செகண்ட் பாயிண்ட், பயோட்டிக் நீட் ஃபுட் டு லிவ்.
பயோட்டிக்கு அதாவது லிவிங் திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா ஃபுட் வேணும். நம்மளுக்கு ஃபுட் வேணுமா, நம்ம உயிரோட வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுட் வேணும். ஸோ பயோட்டிக் அதாவது லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுட் வேணும். ஏபயோட்டிக் அதாவது நான் லிவிங் திங்ஸுக்கு தே டு நாட் நீட் ஃபுட் டு லிவ், அதுக்கு வந்துட்டு ஃபுட் வந்து தேவைப்படாது, அது உயிர் வாழ்கிறதுக்கு ஃபுட் வந்து தேவைப்படாது. பயோட்டிக் தே கேன் ஃபீல், அதனால என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க அடிக்கிறாங்க கில்றாங்க அப்படின்னா நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஏபயோட்டிக் தே கேன் நாட் ஃபீல், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டேபிளை அடிக்கிறோம் இல்லை போயிட்டு இப்போ செவுத்தை வந்துட்டு தட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ செவுத்துக்கு ஃபீலிங் இருக்குமா, அதனால ஃபீல் பண்ண முடியுமா நம்மளை யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்காது. பயோட்டிக் தே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், அது எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணும், குட்டி போடும், அதாவது யங் ஒன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு எடுத்துக்கிறோம், மாடு எடுத்துக்கிட்டோம், ஆடு என்ன ஒரு குட்டி போடும், ஆட்டுக்குட்டி போடும். அதே மாதிரி மாடு என்ன பண்ணும், மாட்டு கன்று போடும். அதே இது ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தே டு நாட் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், அது என்ன பண்ணாது, யங் ஒன்ஸ் வந்துட்டு கொடுக்காது. ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த டிஃப்ரென்ஸை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டி வந்துட்டு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சேரை வந்துட்டு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்துட்டு கண்ணுக்குட்டியை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சோமா, இப்போ கண்ணுக்குட்டி வந்து ப்ரீத் பண்ணுமா, பண்ணும். அது அதனால் என்ன பண்ண முடியும், சுவாசிக்க முடியும். அது க்ரோ ஆகுமா, ஆகும், அதனால வளர முடியும். சின்ன குட்டியோண்டு கண்ணுக்குட்டியிலேருந்து என்ன ஆகும், பெருசாகி மாடு அளவுக்கு வளர முடியும். ஆனால் சேர்னால் ப்ரீத் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதே மாதிரி அது க்ரோ ஆகுமா, க்ரோ ஆகாது. 10 இயர்ஸ் கழித்தாலும் அந்த சேர் அப்படியே தான் இருக்கும். இப்போ கண்ணுக்குட்டி வந்துட்டு சாப்பிடும், அதுக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்து தேவைப்படும், அது உயிர் வாழ்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு தேவைப்படும். அதே ஏபயோட்டிக்கில் இருக்க அந்த சேருக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்து தேவைப்படுமா, தேவைப்படாது, அது உயிர் வாழ்கிறதுக்கு ஃபுட்டு வந்துட்டு தேவைப்படாது. இப்போ இப்போ அது கண்ணுக்குட்டி வந்துட்டு ஃபீல் பண்ணும். இப்போ நம்ம அதை தொட்டோம்னா இல்லை அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டோம்னா அதனால் என்ன பண்ணும், அது வந்து அந்த பக்கம் மூவ் ஆகும். அதை வந்து இழுத்தோம், கயிறு வச்சுட்டு இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கூடவே வரும். ஆனால் இப்போ சேரு வந்துட்டு தொட்டால் ஃபீல் ஆகுமா, ஃபீல் ஆகவே ஆகாது. அதே மாதிரி இப்போ கண்ணுக்குட்டி வந்துட்டு ஒரு யங் ஒன்ஸ் கொடுக்கும், அது அந்த கண்ணுக்குட்டி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக மாடாகி அது வந்துட்டு ஒரு குட்டி கண்ணுக்குட்டியை போடும். ஆனால் சேர் வந்துட்டு யங் ஒன்ஸ் வந்துட்டு கொடுக்கவே கொடுக்காது. Do you know plants cannot move around like animals, but they grow and their shoots show movements towards the sun. So the plants are also biotic factors. அதாவது இப்போ வந்து பிளான்ஸ் வந்துட்டு அனிமல்ஸ் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஆனால் வந்து பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகும், ப்ரீத் பண்ணும், அதோட ஷூட் என்ன ஆகும், சன்லைட்டை நோக்கி வளரும். ஸோ பிளான்ஸும் என்ன தான், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். More to know. Amoeba is an unicellular organism. It has the ability to alter its shapes. It was discovered in 1755. அமீபாங்கிறது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அதாவது ஒரு செல் ஆன உயிரினம். இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதோட ஷேப்பை வந்து மாற்றிக்க முடியும். இதை எப்போ ஃபைண்ட் பண்ணாங்க, அதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1755 வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் அமேபா. இது வந்துட்டு ஒரு 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 யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். இதனால் என்ன பண்ண முடியும், அதோட ஷேப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.